தேமுதிகவில் இருந்து 8 அதிருப்தி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பதவி பறிபோகியுள்ளது. இதுகுறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். விஜயகாந்த் மீது எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு ஜெயலலிதா இருக்கின்றார் என்பதைத்தான் இது காட்டுகின்றது. இது ஜனநாயகத்துக்கு 100க்கு 100 எதிரான ஒரு நடவடிக்கை. சபாநாயகராக இருக்கின்றவர் ஒரு எடுபடி போல்தான், ஜெயலலிதாவின் எடுபடி போல்தான் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பது இந்த விஷயத்தின் மூலம் மிக தெளிவாக தெரிகின்றது. தலைமையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவர் கட்சியில் யாரும் இருக்க போகிறது கிடையாது. அது அவருடைய வாக்கு வங்கி குறைஞ்சிடுச்சு, பாதியாக குறைஞ்சிடுச்சு. அவருடைய எம்எல்ஏக்கும் போயிட்டுருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு சில நாட்களில் அவருடைய முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் எப்படி முடிவெடுத்தாலும் மீளம் உள்ள சில எம்எல்ஏக்கள் மற்ற கட்சிகளுக்கு போக தான் இருக்கின்றார்கள். ஒன்றிலிருந்து தேர்ந்தெடுத்து இன்னொன்றுக்கு விசுவாசமாக இருந்துவிட்டு கடைசியில் ராஜினாமா செய்து இதெல்லாம் அரசியல் பித்தலாட்டத்தில் தான் சொல்ல வேண்டும். பொதுவாக இது தேர்தல் ஆணையம் இது கடுமையாக இந்த கட்சி தாவல் சட்டம் எந்த கட்சியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அதிலிருந்து மாறுபடுகின்ற பொழுது அந்த கட்சி தலைமை நடவடிக்கை எடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் இது முறையாக செயல்படணும். ஆனால் இதுவரை தேர்தல் ஆணையம் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை முறையாக அமலாக்கலை. இனிமேல் எதிர்க்கட்சி தலைவர் பதவி போகுமா போகாதா என்பதை பற்றி பேசி எந்த உபயோகமும் இல்லை. அதனால் தமிழகத்துக்கு எந்த உபயோகமும் ஆகப்போவதும் கிடையாது. அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் இந்த கட்சியிலே சேர்ந்து விடுவார்கள் என்பது எல்லோரும் அறிந்ததுதான்.